Hi all, welcome back to our channel English Mind. I am Sharfudeen, who transfers the path of making you expert in English. இது ஆங்கில சுரங்கம் அல்லலாமாங்க. அனைத்தையும் அல்ல நமது இங்கிலீஷ் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. முந்தைய வீடியோவில் எம்ஃபட்டிக் நெகட்டிவ் பார்த்தோம்ல, இப்போ இந்த வீடியோவில் எம்ஃபட்டிக் அஃபர்மேட்டிவ் பார்க்க போகிறோம். ஈட், ஈட்ஸ், ஏட் இதெல்லாம் என்ன? இது ரெண்டும் present tense, இது past tense. இது போல எக்கச்சக்கமான do verbs இருக்கு. இவைகளை ஏன் do verb னு சொல்றோம்? ஏன்னா இந்த எல்லா வெர்புக்குள்ளேயுமே do இருக்கும். பாருங்க, do plus eat, eat. does plus eat, eats. did plus eat, ate. இங்கே do வந்திருக்கு, இங்கே ஏன் does? ஏன்னா இங்கே eats, s இருக்கு. இங்கே ஏன் did? ஏன்னா இது ate, past tense. அதனால do ஓட past tense did வந்திருக்கு. மறுபடியும் past tense வைக்காம ate னுடைய present tense eat தான் இங்கே வரும். இதில் இருக்கக்கூடிய do, does, did இவைகளுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் emphatic. emphaticனா என்ன? இந்த வார்த்தையை நம்முடைய வீடியோக்கள்ல அதிகமாக பார்த்துருக்கோம். emphatic அப்படின்னா அழுத்தம் கொடுக்கிறது. do, does, did இந்த வார்த்தைகள் எதுக்கு அழுத்தம் கொடுக்க போகுது? ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸுக்கு. உதாரணமா eat, eats, ate இந்த வெர்புகளுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்டை வைப்போம். I eat, he eats, I ate. நான் சாப்பிடுகிறேன், அவன் சாப்பிடுகிறான், நான் சாப்பிட்டேன். இது எல்லாமே அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ், நேர்மறை வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள்ல இருக்கக்கூடிய வெர்புகளை பிரிச்சா இப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். இவைகளில் இருக்கக்கூடிய do, does, did இதெல்லாம் emphatic அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த emphatic ஒரு அஃபர்மேட்டிவுடன் இணையும் பொழுது அதற்கு பெயர் emphatic affirmative. இவைகளை அப்படியே வைத்து வாக்கியங்களை அமைக்கலாம். உதாரணமாக இவைகளுக்கு முன்னால் ஒரு சப்ஜெக்டை வைப்போம். I do eat, he does eat, I did eat. இவைகளும் affirmative sentences தான். கூடுதலா என்ன இருக்கு? இதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த affirmative sentenceகள்ல மறைந்து இருக்கக்கூடிய do, does, did ஆகிய emphatic இந்த affirmative sentenceகள்ல வெளிப்படையா தெரிகிறதுனால இவைகளுக்கு பெயர் emphatic affirmative sentences. சரி, இது ரெண்டுக்கு இடையில அர்த்தம் எப்படி வித்தியாசப்படும்? இந்த அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ் நேர்மறையில ஒரு விஷயத்தை சாதாரணமா எடுத்து சொல்றதுக்கும், இது நேர்மறையில ஒரு விஷயத்தை அழுத்தமா எடுத்து சொல்றதுக்கும் பயன்படும். அதுதான் வித்தியாசம். உதாரணமா I eat, he eats, I ate. நான் சாப்பிடுகிறேன், அவன் சாப்பிடுகிறான், நான் சாப்பிட்டேன். இதுவே I do eat, நான் சாப்பிடுறேன். He does eat, அவன் சாப்பிடுறான். I did eat, நான் சாப்பிட்டேன். எப்படின்னு அழுத்தமா சொல்றதுக்கு இவைகள் பயன்படும். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ரிட்டனோட ஸ்போக்கன்ல தான் இவைகளை அதிகமாக பயன்படுத்துவாங்க. I promise to help you, I love you, he invited me, please come. இதெல்லாம் நேர்மறை வாக்கியங்கள், அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ். இதையே அழுத்தம் கொடுத்து பேசினா அதுக்கு பேரு emphatic affirmative. அப்படி அழுத்தம் கொடுத்து பேசும்போது எப்படி வரும்? I do promise to help you, I do love you, he did invite me, please do come. இப்போ இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய do, did இவைகள் தான் emphatic. இந்த அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்களுடன் do, did இவைகளை வைக்க இந்த வாக்கியங்கள் emphatic affirmative ஆகும். இந்த வாக்கியங்களை விட இந்த வாக்கியங்களில் அழுத்தம் அதிகம். உதாரணமாக he invited me, he did invite me இரண்டுமே அவன் என்னை அழைத்தான் என்றுதான் அர்த்தம். ஆனா he invited me என்று சொல்வதை விட he did invite me என்று சொல்வதில் அழுத்தம் அதிகமாக உள்ளது. அதே போலதான் இந்த ஒவ்வொன்றுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாரும் பயன்படுவதற்காக ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நமது இங்கிலீஷ் மைண்ட் சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தவறாமல் உடனடியாக உங்களை வந்தடைவதற்காக யாராவது நமது இங்கிலீஷ் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா உடனே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆங்கில சுரங்கம்
சர்ஃபுதீன் எம். சந்திப்போம்.